ஹை டியூட்ஸ் 2 வீக்ஸாகவே வந்து எல்லாத்தோட மாணவர்களுக்கும் ஒரு கொஷின் வந்து தெரியல, விடை தெரியலங்க. ஸோ நீட் வந்து ரீடெஸ்ட் நடக்குமா இல்லை வந்து நடக்காதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இறங்கி ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணாங்க. இந்தியா ஃபுல்லாகவே வந்து எப்படி வந்து தேர்தலில் வந்து யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பதட்டமாக இருந்தாங்களோ, அதை விட நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் வந்து பதட்டத்தோடயே வந்து இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீட்டில் வந்து நிறைய வந்து குளறுபடி ஏற்பட்டிருக்கு. என்டிஏ வந்து ஒழுங்காக வந்து ஆன்சர் வந்து கொடுக்கல. ஆன்சர் ஷீட்டில் வந்து நிறைய வந்து மார்க் கொடுக்கல. நிறைய பேத்துக்கு வந்து அதிகமாக மார்க் கொடுத்துருக்காங்க, நிறைய பேத்துக்கு வந்து கம்மியாக மார்க் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு என்டிஏ மேலே நிறைய பேர் வந்து கேஸ் கொடுத்துருந்தாங்க, போராட்டமே நடத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நீட் சரிங்களா, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதாவது நீங்கள் வந்து மருத்துவராக ஆக போறீங்கன்னா, அதாவது மெடிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் வந்து எந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிக்க போறீங்கன்னா இந்த நீட் வந்து தேவை. இந்த குளறுபடி வந்து எப்போ ஏற்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, நீட் ரிசல்ட் வந்து ஜூன் 15 அன்னைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து என்டிஏ வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து ஜூன் 15 அன்னைக்கு வந்து நீட் ரிசல்ட் வந்து அறிவிக்க போகிறோன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து ஜூன் 4 அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கே வந்து நீட் ரிசல்ட்டும் வந்து இது அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் போய் பார்க்கக்குள்ள வந்து நிறைய பேத்துக்கு வந்து மார்க் வந்து அதிகமாக இருக்குது, நிறைய பேத்துக்கு வந்து கம்மியாக இருக்குது. இதில் குளறுபடி ஏற்படுறதுக்கான மெயின் காரணம் 2 ரீசன் இருக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, 67 பேர், அதாவது இந்தியா ஆல் ஓவர் த இந்தியாவில் வந்து 67 பீப்புள் வந்து 600 அதாவது 720க்கு 720 மார்க் எடுத்திருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் குளறுபடியாக இருந்தது. ஏன் வந்து இது குளறுபடியாக இருக்கும்? அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, அதனால 67 பேர் வந்து 720 மார்க் எடுத்திருப்பாங்க நீங்கள் திங்க் பண்ணுவீங்க. பட் கடந்த ஒரு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன், 2023, 22, 21 இந்த காலகட்டத்தில் எடுத்திங்கன்னா 5 பேர், 2 பேர், 3 பேர் இந்த மாதிரி சதவீதம் மட்டும்தான் வந்து 720க்கு 720 மார்க் எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து நல்லா தான் படிச்சிருந்தாலும் மினிமம் ஒரு 10 பேர் எடுத்திருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்டிஏ வைக்கிற டெஸ்ட் வந்து ரொம்ப வந்து டஃப்பான டெஸ்ட் சரிங்களா. டஃப்பான எக்ஸாமில் எப்படி வந்து 67 பேர் வந்து ஃபுல் மார்க் எடுத்திருப்பாங்க? இது ஒரு கேள்விக்குறி. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு குளறுபடி. இன்னொரு குளறுபடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹரியானாவில் வந்து 8 பேர், ராஜஸ்தானில் 11 பேர், அதுவும் ஹரியானாவில் வந்து தேர்வு எழுதின ஒரே மையத்தில் இருக்க 7 பேர் வந்து 720க்கு 720 மார்க் எடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ரீசன் சரிங்களா. இந்த ரீசன்னால தான் வந்து நிறைய பேத்துக்கு வந்து குளறுபடி ஏற்படுத்தி நீட்டை வந்து ரீடெஸ்ட் எழுதுறன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போராட்டம் நடத்த ஆரம்பித்தாங்க. இந்த 2 ரீசன் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து எல்லாத்து மேலேயுமே வந்து இது பண்ண ஆரம்பிச்சதுங்க. ஸோ என்டிஏ வந்து ரொம்ப வந்து இது பண்ணிட்டாங்க. என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாம் எடுத்துக்கோங்களேன். நீட் எக்ஸாமில் வந்து 180 மார்க், ஒரு கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணீங்கன்னா 4 மார்க் சரிங்களா. ஸோ 180 × 4 போட்டிங்கன்னா 720 மார்க். அதுவே நீங்கள் ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிங்கன்னா மைனஸ் மார்க் வரும் சரிங்களா. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க்னா 4 மார்க்கும் போகும், தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 4 மார்க்கும் போகும். அது மட்டும் இல்லாமல் -1 மார்க் போகும். நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 179 மார்க், 9 கொஸ்டினுக்குமே நீங்கள் ஒழுங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா 715 தான் வரும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, 717 எடுத்திருக்காங்க, 18 எடுத்திருக்காங்க, 19 எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மார்க் வர்றதுக்கு எதுக்குமே வந்து சான்சஸே கிடையாது சரிங்களா. 718, 19 நிறைய பேர் எடுத்திருக்காங்க சரிங்களா. அதேமாதிரி 717 நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஏன் வந்து வாய்ப்பு இல்லைன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணீங்க, தப்பாக ஆன்சர் பண்ணது 4 மார்க் போச்சு, -1 மார்க் போச்சு. இதுவே 716 கூட வரும், 15, 16 வரலாம். 16 எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கொஸ்டின் நீங்கள் பதிலே அளிக்கலனாலுமே வந்து உங்களுக்கு 4 மார்க் தான் போகும். பதில் அடிச்சுட்டு அது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து -1 மார்க் ஆகும். இந்த ஒரு 3 ரீசன் சரிங்களா. இந்த 2 ரீசன் இல்லாமல் இதுதான் மெயின் ரீசன் சரிங்களா. இதனால எப்படி 718, 19, 17 மார்க் எப்படி எல்லாரும் எடுத்தாங்க? இந்த ரீசன்னால தான் இன்னும் வந்து சிவியராக வந்து நீட் மேலே நிறைய பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட போனது நம்ம ராகுல் காந்தி இருக்காருல்ல, ஸோ அவரே வந்து பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் எல்லாமே நடந்து இன்னைக்கு ஒரு தீர்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா. இப்போ அஃபீஷியலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேற்று ஒரு அறிவிச்சிருந்தாங்க, நீட் வந்து மறுதேர்வு உண்டு. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரு குட் நியூஸும் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து குட் நியூஸை பற்றி பார்க்கலாம். என்ன அந்த குட் நியூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, 1563 பேருக்கு மட்டும்தான் வந்து நீட்டில் வந்து மறுதேர்வு நடைபெறும் ஜூன் 23. அதோட ரிசல்ட் வந்து ஜூன் 30 அன்னைக்கு வந்து அஃபிஷியலாக வந்து நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்டிஏ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. இந்த தவறு வந்து இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு என்டிஏ வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. அது எப்படி 24 லட்சம் மேற்பட்டோர் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க சரிங்களா. அதில் அட்டன் பண்ணாங்க ஒரு 20 லட்சம் வச்சுக்கோங்க. இந்த 20 லட்சத்துக்கும் மறுதேர்வு வைக்காமல் எதுக்கு இந்த 1563 நபர்களுக்கு மட்டும் வந்து மறுதேர்வு வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா,
அந்த 1563 நபர்களுக்கு மட்டும்தான் வந்து கிரேஸ் மார்க் வழங்கப்பட்டது. இந்த நீட்ல இன்னொரு குளறுபடி என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரேஸ் மார்க்னு ஒரு குளறுபடி ஏற்பட்டது. ஒரு சில பேத்துக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் வந்து குடுத்தாங்க. அதுக்கு என்டிஏ தரப்புல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன் வந்து அவங்களுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் குடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து தேர்வு மையத்துல லேட்டா போயிருந்திருக்காங்க. தேர்வு மையத்துல வந்து லேட்டா வந்து கொஸ்டின்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. யாரு? இன்வாலிடேட்டட். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு மட்டும் நாங்க வந்து கிரேஸ் மார்க் குடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து என்டிஏ தரப்புல வந்து சொல்லப்படுது. இதனால வந்து இந்த கிரேஸ் மார்க் குடுத்த 1563 நபர்களுக்கு மட்டும் தான் வந்து ரீடெஸ்ட். சரியா? இந்த ரீடெஸ்ட்டை வந்து உங்களுக்கு விருப்பம்னா நீங்க எழுதலாம். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இல்லப்பா எனக்கு வந்து கிரேஸ் மார்க் இல்லாம எனக்கு வந்து எவ்வளவு மார்க் வருதோ அதை வந்து நான் எடுத்துட்டு போறேன். அதாவது மெடிக்கல் கவுன்சிலிங் நான் எடுத்துட்டு போறேன்னு சொன்னாலும் அது வந்து உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? அதுக்கு வந்து எந்த விதமான தடையுமே கிடையாது. சரிங்களா? நீங்க வந்து கட்டாயமா வந்து நீங்க வந்து ரீடெஸ்ட் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அது வந்து உங்களோட விருப்பம் தாங்க. நீங்க எழுதலாம், எழுதாம போகலாம். பட் வந்து அந்த கிரேஸ் மார்க் கொடுத்த மார்க் இருக்குல்ல, ஸோ அந்த 1563 நபர்களுக்கும் கிரேஸ் மார்க் வந்து உங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அந்த கிரேஸ் மார்க்லாம் எடுத்துட்டு, இப்போ நீங்க ஒரு 600 மார்க் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரேஸ் மார்க் ஒரு 50 மார்க் கொடுத்துருக்காங்கன்னா 650லேருந்து 50 மார்க், 600லேருந்து 50 மார்க் போயிடுச்சுன்னா 550 மார்க்கோட நீங்க வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் போகலாம். இல்லப்பா நான் வந்து ரீடெஸ்ட் எழுத போறேன்னா நீங்க தாராளமா வந்து ரீடெஸ்ட் எழுதலாம். இந்த 67 நபர்ல கிரேஸ் மார்க் கொடுத்து 720க்கு 720 மார்க் எடுத்தவங்க 50 பேருங்க. ஸோ அந்த 50 பேர், அதனால தான் வந்து 67 நபர்கள் வந்து 720க்கு 720 மார்க் எடுத்திருக்காங்க. கிரேஸ் மார்க் இல்லாமல் 17 நபர்கள் மட்டும்தான் 720க்கு 720 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மீதி இந்த 50 பேர் இருக்குல்ல, அவங்களுக்கு ஏன் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி வந்து அவங்க லேட்டாக போயிருந்திருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, கொஷின்ல வந்து ஒரு பிழை இருந்திருக்கு. கொஷின்ல வந்து ஏபிசிடின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து ஏவும் சரியான பதில் அந்த கொஷினுக்கு, அடுத்து சியும் சரியான பதில். அந்த கொஷினுக்கு தான் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்து, ஸோ அவங்க வந்து 720க்கு 720 மார்க் எடுத்திருக்காங்க அந்த 50 பேர். சரிங்களா? இப்போ அவங்க நினைச்சா எழுதலாம். அந்த 50 பேருமே வந்து அவங்க நினைச்சா வந்து ரீடெஸ்ட் எழுதலாம். இல்லைப்பா அந்த கிரேஸ் மார்க் கொடுத்த மார்க்லாம் எடுத்துட்டு எனக்கு மீதி எவ்வளோ மார்க் வருதோ அந்த மார்க்கை வச்சு நாங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறோம்னாலும் போய்க்கலாம். இதுதான் வந்து தெளிவாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட தீர்ப்பில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த 1563 நபர்களுக்கு மட்டும்தான் வந்து ரீடெஸ்ட். சரிங்களா? எல்லாத்துக்குமே ரீடெஸ்ட் கிடையாது. ஸோ நிறைய பேர் நீங்கள் குழப்பத்தில் இருப்பீங்க. ஐயோ நமக்கு ரீடெஸ்ட் இருக்கா, இல்லை வந்து உங்களுக்கு ரீடெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு 1563 நபர்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களே. சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, கிரேஸ் மார்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ரீடெஸ்ட் எழுதலாம். இல்லை அந்த கிரேஸ் மார்க்கை எடுத்துட்டு எனக்கு வந்து மிச்சம் எவ்வளோ மார்க் வருதோ அது மூலிமா நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலிங் போகிறதுனாலும் போகலாம். அதுக்கு எந்த ஒரு தடையுமே வைக்கல. இவ்வளோ விஷயம் வந்து இந்த 2 வாரத்துக்குள்ள நம்மளால தான். சரிங்களா? இந்த நீட் வந்து ரீடெஸ்ட் வைக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். ஏன்னா நிறைய இடத்துல போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுது. அது நார்த் இந்தியாவிலும் சரி, சவுத் இந்தியாவிலும் சரி, நிறைய இடத்துல போராட்டம் நடத்த ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வந்து பல யூடியூபர்கள் இதை பற்றி பேசுனதுனால நிறைய ப்ரெஷர் வந்து ஏற்படுது. சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, இதே வந்து நீங்கள் செய்தியில் வந்து அஃபிஷியலாக வந்து ஜூன் 4 தான் வந்து ரிசல்ட் விட்டாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த ஒரு குளறுபடியுமே சொல்லவே இல்லையே. ஏன்னா யூடியூப் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா ரொம்ப வந்து பிரபலமாயிட்டே வருது. ஸோ யூடியூப்ல நார்த் இந்தியாவிலும் சரி, சவுத் இந்தியாவிலும் சரி, நிறைய பிரபலமான வந்து யூடியூபர்ஸ்க்கு எல்லாமே வந்து இதை பற்றி பேச ஆரம்பிச்சதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இழுத்து அடிச்சிருப்பாங்க. என்னதான் வந்து இப்போ நம்மகிட்ட மொபைல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டிவியில் வந்து நமக்கு வந்து அவங்க போடுறத நம்ம நம்புவோம். பட் வந்து மொபைல் எல்லாரும் அதாவது 60 வயசுலேருந்து 70 வயசு வரையும் எல்லாருமே வந்து மொபைலை பார்க்க ஆரம்பிச்சதுனால இந்த நீட் எக்ஸாமுக்கு ஒரு தீர்வு இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு தெளிவான விடை கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீட் எக்ஸாம் இல்லைங்க. சரிங்களா? கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டும்தான் ரீநீட், அதாவது ஜூன் 23 வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடைபெறுது. அதோட ரிசல்ட் வந்து ஜூன் 30 வந்து நடைபெற போகுது. அஃபிஷியலாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர் சரிங்களா, நிறைய பேர் வந்து படித்து எழுதியிருக்காங்க. பட் வந்து இந்த நீட்னால வந்து நிறைய பேர் இப்போ வந்து மெடிக்கல் சீட்டு வாங்க முடியாத நிலைமையில இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து 700 மார்க் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரேஸ் மார்க் மூலமா அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் 20 மார்க் சம்திங் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மார்க் எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து மெடிக்கல் கட் ஆஃப் கிடைக்குன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து நீட் எதுக்குன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம தமிழக அரசும் இதுதான் வந்து வலியுறுத்துது, எதுக்கு நீட்டுன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி தான் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் எடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து அறிவிச்சிருந்திருக்காங்க. ஸோ அதை வந்து என்டிஏ வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க தான் வந்து டஃபஸ்ட் எக்ஸாம், அதாவது இந்தியாவில் இல்லை, இந்த டஃபஸ்ட் எக்ஸாம், இந்தியாவில் வந்து டஃபஸ்ட் எக்ஸாம் வந்து நீட், அதை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. இந்த என்டி வந்து ஒரு சூப்பரான ஒரு இது இருந்ததுங்க. என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்டி வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பான
எக்ஸாம். அப்புறம் வந்து எந்த ஒரு குளறுபடியும் ஏற்படாமல் இவங்க வந்து நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் வந்து இவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ப்ரைவேட் செக்டர். இவங்களே வந்து இப்படி பண்ணியிருக்காங்கன்னா அது குளறுபடி ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து ஜூன் 4 வந்து அவங்க ரிசல்ட் விட்டாங்க. அன்றைக்கே வந்து இவங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லியிருந்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையே. நம்ம வந்து பேசுறதுக்கான எந்த ஒரு இந்த நியூஸுமே இல்லையே. அவங்க வந்து குளறுபடி ஏற்படுத்தினால இவ்வளோ பிரச்சனை 2 வீக்ஸாக வந்து போராட்டம் நடத்தி இன்னைக்கு தீர்வு கிடைச்சிருக்கு. ஸோ மாணவர்களே நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். எல்லாத்துக்குமே வந்து நீட் கிடையாது. ஒரு சில பேர் 1500க்கும் மேற்பட்டோருக்கு மட்டும்தான் நீட் ரீடெஸ்ட். அவங்க விருப்பம் இருந்தால் அவங்க வந்து அட்டன் பண்ணலாம். விருப்பம் இல்லைன்னா அவங்க வந்து அட்டன் பண்ண தேவையில்ல. பட் வந்து இந்த கிரேஸ் மார்க் கொடுத்த மார்க் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து போயிடும். சரிங்களா? கிரேஸ் மார்க் இல்லாமல் அவங்க எத்தனை மார்க்கோ அதை வச்சு தான் வந்து அவங்க வந்து திரும்ப வந்து நீட் எழுத போகிறாங்க. இதே கொஷினாக கேட்பாங்க கிடையாது. இதே கொஷின்லாம் கிடையாதுங்க. வேறு கொஷின் தான் கேட்பாங்க. சரிங்களா? வேறு கொஷின் கேட்டு அதுக்கு நீங்கள் பதில் வச்சு ஜூன் 30 இதுக்கான ரிசல்ட் அந்த 1563 பேருக்கும் எழுதுறாங்களே, அதில் வந்து அவங்க 1000 பேர் எழுதலாம், இல்லை வந்து 500 பேர் எழுதலாம், இல்லை வந்து 1563 பேரும் எழுதலாம். அவங்களுக்கு ரிசல்ட் வந்து ஜூன் 30 அன்னைக்கு என்டிஏ வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து தெரிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒரு குட் நியூஸ். சரிங்களா? இப்போ பார்த்தது வந்து ஒரு குட் நியூஸ். இன்னொரு ஒரு பேட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 1563 நபர்களுக்கு மட்டும்தான் வந்து எக்ஸாம். மீதி இருந்து அவங்க வந்து கிரேஸ் மார்க் இல்லாமல் அதாவது நல்லா படித்து அவங்க மார்க் எடுக்கலன்னா அவங்களோட நிலைமை என்ன? அதுக்கு நீங்கள் வந்து திரும்ப வந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து ரீநீட் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க வந்து எந்த தரப்புலையும் வந்து எந்த ஒரு ஆன்சருமே வந்து அவங்க பண்ணலை. சரிங்களா? ஸோ இதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து நீட் எக்ஸாம் கிடையாது. பட் நிறைய மாணவர்கள் வந்து ஏன் வந்து அவங்களுக்கு மட்டும் வைக்கிறீங்க? ஸோ எங்களுக்கும் வைங்க. ஸோ நாங்களும் வந்து திரும்ப வந்து எக்ஸாம் எழுதுகிறோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிசல்ட் விடுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி குளறுபடி ஏற்பட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும் எதுக்கு நீங்கள் எக்ஸாம் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து போராட்டம் நடத்த ஆரம்பிக்கிறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஒன் செட் ஆஃப் சைட்லேருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆமாப்பான்னு உங்களுக்கு தோணும். பட் வந்து ஒன் செட் ஆஃப் சைடில் நீங்கள் பார்த்து ஆரம்பிச்சிங்கன்னா ஏற்கனவே வந்து அது வந்து நீட் எக்ஸாம் திரும்ப வந்து டக்குன்னெலாம் வைக்க முடியாது. அதுவும் 20 லட்சத்துக்கு பேத்துக்கும் இந்த ஜஸ்ட் ஒரு 10 டேஸில் வைக்க முடியாது. அது ஒரு பக்கம் நீங்கள் பார்க்கணும்ல. 1500 பேர்னா ஈஸியாக வச்சிடலாம். ஒரு 10 தேர்வு மையம் வைப்பாங்களா, 10 20 வச்சுட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸாம் நடைபெறுமா நடைபெறாதான்றது கேள்விக்குறியில் நடைபெறவே பெறாது. அந்த 1563 பேர்த்த தவிர மற்றவங்களுக்கு எக்ஸாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து எடுத்த மார்க் சரிங்க. உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருந்தாலுமே, அதாவது கிரேஸ் மார்க் தான் வந்து 1563 நபர்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து அதே மார்க் தான் சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையவே கிடையாது. இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்பில் வழக்கறிஞர் வந்து அவர் வந்து தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களோட கருத்து என்னன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து மாணவர்கள் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸோ யாரெல்லாம் வந்து நீட் எக்ஸாம் எழுதணும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. Stay happy and stay safe. Tata.